ரசிக்கும்படியாக இருக்கணும், சகிச்சுக்கிற அளவுக்காக இருக்கணும். சகிக்க முடியல, எல்லாம் பண்ணுறாங்க. வாங்க பேசுவோம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ப்ரோமோ ஒன்று நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விஜய் சேதுபதி பேசுறதை தான் காட்டுறாங்க. நடுவில் கிளிப்பிங்ஸை காட்டுறாங்க. விஜய் சேதுபதி என்ன சொல்ல வர்றாரு தெரியுமா? நிறைய சண்டை போடுறாங்கன்றதை சொல்ல வர்றாரு. அதை எப்படி சொல்கிறாருன்றதை நான் சொல்கிறேன். அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, வீட்டில் இருக்க ஹவுஸ்மேட்லாம் ரசிக்கிறபடி நடந்துக்கணும். அப்படி நடந்துக்கலனா கூட பரவாயில்ல, அதாவது முகம் சுளிக்கிற அளவுக்கு நடந்துக்க கூடாது. ஆனால் இவங்க நடந்துக்கிறத பார்க்கும்போது முகம் சுளிக்கிற மாதிரி தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்போ இவர் என்ன இன்சிடென்ட் எல்லாம் மீன் பண்ணுறாரு அப்படின்றத நமக்கு கிளிப்பிங்ஸாக காட்டுறாங்க. எல்லாருமே வீட்டில் சண்டை போட்டாங்கல்ல, அதில் ஒவ்வொரு சண்டையாக நமக்கு காட்டுறாங்க. முதலியே கமருதீனுக்கும் துஷாருக்கும் நடுவில் ஒரு ஃபைட் வந்தது பார்த்தீங்களா? ஃபைட்டுன்னு சொல்ல முடியாது, மாற்றி மாற்றி ரெண்டு பேர் தள்ளி விட்டிக்கிற மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்தை காட்டுறாங்க. ரெண்டாவது ஆதிரை பண்ண விஷயத்தை காட்டுறாங்க. அந்த ஜூஸ் டாஸ்கில் வந்து ஆதிரை இதை ரிஜெக்ட் பண்ணணும், ஆதிரை கோவப்பட்டிருப்பாங்க. அந்த பாட்டிலெல்லாம் அந்த குப்பை தொட்டியில் தூக்கி எறிகிற மாதிரிலாம் பண்ணாங்க பார்த்தீங்களா? அந்த கிளிப்பிங்ஸை நமக்கு காட்டுறாங்க. இந்த மாதிரி வீட்டில் நடந்த ஒவ்வொரு சண்டையாக காட்டுறாங்க. இன்னொன்று வந்து திவாகருக்கும் கமருதீனுக்கும் சண்டை நடக்கும்போது திவாகர் பேசினார் பார்த்தீங்களா? அந்த கிளிப்பிங்கை காட்டுறாங்க. இவங்கள தான் காட்டணும், அவங்கள தான் காட்டணும்ட்டு இல்லை, பாரபட்சம் பார்க்காம எல்லாரையும் காமிச்சிருக்காங்க. என்ன அந்த எஃப்ஜே பண்ணதை மட்டும் காட்டல. எஃப்ஜே இந்த வாரத்தை விட போன வாரம் தான் நிறைய பண்ணா. ஸோ அதனால விட்டுட்டாங்களா என்னன்னு தெரியல. மற்றபடி ஏறக்குறைய எல்லாரும் பண்ணதையும் காமிச்சிருக்காங்க. வேற யாரு இந்த வீக்கு சண்டை போட்டா? ஆமா, கலையரசன் பண்ணதை மறந்துட்டேன் பாருங்க. கலையரசன் டேபிளை எட்டி மிதிச்சான் பார்த்தீங்களா? அந்த விஷயத்தை காட்டுறாங்க. அதே மாதிரி கனி வந்து இந்த மாதிரிலாம் நடந்துகிட்டா வன்முறை வெடிக்கும்ன்ற மாதிரி சொன்னாங்கல்ல, அந்த கிளிப்பிங்ஸை நமக்கு காட்டுறாங்க. இதை தாண்டி விஜே பார்வதிக்கும் திவாகருக்கும் நடுவில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். திவாகரை போட்டு பயங்கரமா திட்டிருப்பாங்க. நீ போன இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் கோவமா பேசினாங்க பார்த்தீங்களா? அந்த கிளிப்பிங்கை காட்டுறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் இன்னைக்கு அட்ரஸ் பண்ணுவாரா என்னன்னு தெரியல. இந்த ப்ரோமோல இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இவங்க பண்றதெல்லாம் ரசிக்கிற மாதிரி இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் தெரியாம தான் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாதுங்க. நல்லா தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்றாரு. அதாவது பிளான் பண்ணி நிறைய பேர் சண்டையை ஏற்படுத்துறாங்க, அவங்க வெளியே தெரியறதுக்காக இப்படி பண்றாங்கன்றத மீன் பண்றாரு. இதை தாண்டி கடைசியில் என்ன தெரியுமா சொல்றாரு? அதாவது முகம் சுளிக்கிற மாதிரி பண்றாங்கல்ல, இதை அப்படியே நம்ம விட்டுட்டு போக முடியாது. நீங்க பண்றதெல்லாம் முகம் சுளிக்கிற மாதிரி இருக்குன்றத அவங்களுக்கு புரிய வைக்கணும்ல, இன்னைக்கு நம்ம புரிய வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ப்ரோமோல இந்த விஷயத்தை தான் அவர் சொல்லியிருக்காரு. எல்லா சண்டையும் அட்ரஸ் பண்ணுவாரா என்னன்றது தெரியல. குறிப்பா 2 சண்டையை தான் அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. அதாவது கமருதீனுக்கும் துஷாருக்கும் ஒரு சண்டை நடந்தது பார்த்தீங்களா? அதுல வந்து கமருதீன் பக்கம் தான் தப்புன்ற மாதிரி சொல்லுவாரு. வேணா பாருங்க, கமருதீன் தான் வந்து முதல்ல தள்ள ஆரம்பிச்சாரு, அவர் மேல தான் தப்புன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு. இதை தாண்டி ரெண்டாவதா வேற என்ன இஷ்யூ? திரும்பி திவாகருக்கும் அந்த கமருதீனுக்கும் நடந்தது பார்த்தீங்களா? அந்த சண்டையிலையும் கமருதீன் பண்ணது தான் தப்புன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி திவாகர் கிரீப்பியா பண்றாரு பார்த்தீங்களா? அதை அவருக்கு இன்டைரக்டா சொல்ல வாய்ப்பு இருக்கு, டைரக்டா சொல்ல மாட்டாரு. அதாவது இந்த பொண்ணுங்க விஷயம் அதெல்லாம் வந்து டைரக்டா சொல்ல மாட்டாங்க. நீங்க பண்றது நல்லா இல்ல திவாகர், கொஞ்சம் பார்த்துக்கோங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்கன்றதை இன்டைரக்டா சொல்லுவார்னு நினைக்கிறேன். விஜே பார்வதி திவாகருக்கு நடுவில் நடந்த சண்டையெல்லாம் பெருசா அட்ரஸ் பண்ண வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து சாதாரணமாக நடக்கிற சண்டை, அதை பற்றிலாம் பெருசாக பேச வாய்ப்பு இல்லை. கலையரசன் எட்டி மிதிச்சான் பார்த்தீங்களா? அதை கேட்க வாய்ப்பு இருக்கு. அதாவது அங்கே நடந்தது அவங்க பாரபட்சம் பார்க்குறாங்கன்னு கூட வச்சுக்கோங்க, அப்போ கூட நீங்கள் பேசி தானே ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணோம், எப்படி வன்முறையாக கையில் எடுப்பீங்க, அது எப்படி கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ லீடராக நீங்கள் ஏன் தடுக்கலன்னு கனியும் கேட்க வாய்ப்பு இருக்கு. வேற என்னெல்லாம் கேட்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். திரும்பி வேற ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம்.